புதுசாக சிறைக்கு வராங்க, ஏதோ ஒரு சின்ன பின்ன கேஸு இவ்வளோ போனாங்கன்னா அவனை பெருக்க விடுவாங்க, புல்லு பிடுங்க விடுவாங்க, காவா கேங்க்கு அதாவது ட்ரைனேஜ் க்ளீன் பண்ண விடுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து சிறைத்துறையில் ஆளுங்க இல்லை இல்லை இருக்காங்கன்னா இருக்காங்க. ஸ்கேலஞ்சர்னு இருக்காங்க. இந்த ஸ்கேலஞ்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புழல் 3 சிறைக்கு சேர்த்து 5 பேர் இருக்காங்க ஸ்கேலஞ்சர். இந்த 5 பேரும் அதிகாரி வீட்ல வேலை செய்யறதுக்கு சரியா இருக்கும் அவனுங்க. அதிகாரி வீட்ல. அப்ப இங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சிறையில, கைதிகள் வந்து சாதாரணமான வழக்குல வந்திருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து தொடப்பத்த குடுத்து, துப்பாக்கி துப்பாக்கி கையில குடு அப்படின்பாங்க. அவன் பாட்டுக்கு பெருக்கிட்டு கிடப்பான் ஜெயிலுக்குள்ள. அவன் பணக்காரனா இருப்பான், படிச்சவனா இருப்பான், அறிவாளியா இருப்பான். இருந்தாலும் வேற வழி இல்ல. அது அது ஒரு பெரிய அங்க நடக்கிறது வந்து வெளி உலகத்துக்கே தெரியாது. புரியுதுங்களா? தனி உலகம் மாரி. அதில கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறவன் வந்து, "சார், என்ன சார் எனக்கு மனு வந்தா நான் இதெல்லாம் கவனிக்கிறேன் சார். நான்லாம் பெருக்க மாட்டேன் சார்" அப்படின்னா, "அப்படியா சரி குடு. அட்ரஸ் குடு, ஃபோன் நம்பர் குடு." ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவன் வீட்டுக்காரருக்கு தொடர்பு போட்டு ஒரு 10, 50, 100, 1000 வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அவனுக்கு வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க. இதேமாரி எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னா, அவனெல்லாம் பெருக்க விடுறது. ஸ்கேலஞ்சர்ன்னு இருப்பாங்க. ஸ்கேலஞ்சர் வந்து ஜெயில்ல பெருக்க மாட்டாங்க. கைதிங்க தான் பெருக்க விடுவானுங்க.